அனைவருக்கும் வணக்கம். 8/6/2026 வைகாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை ராசி பலன்கள். திதி அதிகாலை 3:24 வரை, அஷ்டமி பின் நவமி. நட்சத்திரம் காலை 9:09 வரை, சதயம் பின் புரட்டாதி. வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:57, மறைவு 6:35. ராகு காலம் காலை 7:31 முதல் 9:06. யமகண்டம் 10:41 முதல் 12:16. குளிகை மதியம் 1:51 முதல் 3:26. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு. கும்ப ராசியில் உள்ள அவிட்டம், சதயம் அல்லது புரட்டாதி நட்சத்திரங்களில் இந்த சேர்க்கை நடக்கும். குறிப்பாக சதயம் ராகுவின் நட்சத்திரத்தில் எனில் தாக்கம் அதிகம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நடப்பதால் திடீர் பணவரவுக்கான மாயையான வழிகள் உங்கள் கண்முன்னே தோன்றும். ஆன்லைன் பிசினஸ், கிரிப்டோ அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்று பெரிய லாபம் வருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கினால் ஏமாற்றமே மிஞ்சும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை பற்றி தவறான வதந்திகள் பரவலாம். மூத்த உடன்பிறப்புகளுடன் பூர்வீக சொத்து விஷயங்களை இன்று பேச வேண்டாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் ஜீவனாம்சம் மற்றும் தொழில் சிந்தனைகளில் பெரிய குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நாம் ஏன் இந்த வேலையில் இருக்கிறோம், சொந்தமாக தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் தீவிரமாக எழும். மேல் அதிகாரிகள் உங்களின் உழைப்பை அங்கீகரிக்காதது போல் தோன்றும். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள். பண பரிவர்த்தனைகளில் ஆன்லைன் மோசடிகள் நடக்க வாய்ப்புள்ளது. இன்று புதிய வேலைக்கான நேர்காணல் இருந்தால் மிக நிதானமாக பதிலளிக்கவும். பதற்றத்தில் தவறான பதில்களை கூறிவிட வாய்ப்புண்டு. ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். தர்ம சிந்தனைகளில் தடுமாற்றத்தை தரும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு திடீரென எழும். முற்றிலும் நார்த்திக சிந்தனை தலை தூக்கும். தந்தை வழி சொத்துக்களில் அல்லது தந்தையின் உடல் நலனில் திடீர் பின்னடைவுகள் வரலாம். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு ஆவணங்களில் ஏதேனும் ஒரு சின்ன குளறுபடி ஏற்பட்டு மன உளைச்சல் வரலாம். நீண்ட தூர பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். ராகுவோடு இணைவதால் 12 ராசிகளிலேயே நீங்கள் தான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனோபலம் முற்றிலும் குறைந்தது போன்று உணர்வு ஏற்படும். காரணமே இல்லாத பயம், நமக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற அமானுஷ்ய சிந்தனைகள் தோன்றும். இரத்த அழுத்தம், அலர்ஜி சம்பந்தமான உடல் உபாதைகள் வரலாம். இன்சூரன்ஸ் பணம், பங்குச்சந்தை அல்லது லாட்டரி போன்றவற்றில் இன்று ஏமாற வாய்ப்புண்டு. அந்நிய நபர்களிடம் எக்காரணம் கொண்டும் உங்கள் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதவேகம் அவசியம். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் நேர்முக தொடர்புகள் பாதிக்கப்படும்.
கணவன் மனைவிக்குள் சாதாரணமாக ஆரம்பிக்கும் பேச்சு வார்த்தை ஈகோ பெரிய சண்டையாக மாறலாம். ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும் குணம் தற்காலிகமாக தலை தூக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அல்லது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று பொது மேடைகளில் பேசும் பொழுது வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் இன்று எந்த ஒரு புதிய கணக்கு வழக்குகளையும் கூட்டாளிகளிடம் விவாதிக்க வேண்டாம். அது பிரிவினைக்கு வழி வகுக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். நடப்பது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைவது போல் தோன்றும். மறைமுக எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைத்த சதித்திட்டங்கள் யாவும் இன்று தவிடி பொடியாகும். கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் வரலாம். ஆனால் உடல் நலனில் சந்திரன் நீர் என்பதால் ராகு விஷம் அலர்ஜி இணைவதால் நீர் நிலா நோய்கள் சளி சைனஸ் அல்லது விஷக்கடிகளால் அலர்ஜி ஏற்படலாம். புதிய கடன்கள் வாங்க இன்று முயற்சி செய்ய வேண்டாம். பழைய கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். புத்திரஸ்தானத்தில் இந்த கிரகண தோஷ சேர்க்கை நிகழ்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைகள் உங்களை வாட்டும். அவர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயங்களில் உறவினர்களிடையே மனக்கசப்புகள் வரலாம். காதல் வயப்பட்டவர்களுக்குள் தேவையற்ற 3ஆம் நபரின் தலையீட்டால் பிரிவுகள் வர வாய்ப்புண்டு. கலைத்துறை, திரைத்துறை மற்றும் யூடியூப் போன்ற கிரியேட்டிவ் துறையில் உள்ளவர்களுக்கு விசித்திரமான கற்பனைகள் தோன்றும். ஆனால் அதை சரி செய்ய செயல்படுத்தும் நிதானம் இருக்காது. துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். மன அமைதியும் வீட்டு சூழலும் சற்றே பாதிக்கப்படும். சொந்த வீடு என்றாலும் நிம்மதி இல்லை என்ற எண்ணம் இன்று தோன்றும். தாயாரின் ஆரோக்கியத்தில் திடீர் மந்த நிலை, இரத்த அழுத்த மாறுபாடுகள் வரலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். மன அமைதியும் வீட்டு சூழலும் சற்றே பாதிக்கப்படும். சொந்த வீடு என்றாலும் நிம்மதியில்லை என்ற ஒரு எண்ணம் இன்று தோன்றும். தாயாரின் ஆரோக்கியத்தில் திடீர் மந்த நிலை, இரத்த அழுத்த மாறுபாடுகள் வரலாம். வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுதாவதால் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று எந்த ஒரு அட்வான்ஸ் தொகையும் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம். வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவித இறுக்கமான சூழலை உணர்வீர்கள். தியானம் செய்வது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் தைரியம் இன்று அதீதமாக இருக்கும். ஆனால் ஒரு சில சமயம் முரட்டு துணிச்சலாக மாறி ஆபத்தில் முடியலாம். இளைய சகோதரர்களுடன் நிலுவையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்று சண்டையாக மாற வாய்ப்புண்டு. நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்லும் விஷயம் மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளும். சமூக ஊடகங்களில் பதிவுகள் போடும் பொழுது மிக எச்சரிக்கை தேவை. தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். குடும்பஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால் வாக்கு விஷயத்தில் மிக கவனம் தேவை. இன்று உங்களின் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாக அமையும்.
அக்னி போல வெளிப்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்கவும். வரவுக்கு மீறிய திடீர் செலவுகள் உங்களை திணறடிக்கும். கண்களில் அலர்ஜி அல்லது பற்களில் வலி போன்ற உபாதைகள் வரலாம். கொடுத்த கடன் இன்று திரும்ப வராது, மாறாக அதை கேட்கப் போனால் சண்டைத்தான் மிஞ்சும். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ஜென்மச்சந்திரன் பயணிப்பதால் இதன் முழு தாக்கமும் உங்கள் உடலில் மனதிலும் எதிரொலிக்கும். குழப்பத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற மனசாட்சிக்கும் புத்திக்கும் இடையே போரே நடக்கும். சில நேரங்களில் அதீத தன்னம்பிக்கையும் அடுத்த கணமே தீவிரமான தாழ்வு மனப்பான்மையும் மாறி மாறி வரும். முகம் மற்றும் தலையில் ஒருவித பாரம் அல்லது ஒற்றை தலைவலி வரலாம். இன்று எந்த ஒரு முக்கிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம். பெரிய மனிதர்களின் ஆலோசனையின்றி எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். இந்த சேர்க்கை நடப்பதால் அலைச்சல்களும் தூக்கமின்மையும் அதிகரிக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் உங்களை தேடி வரும். இரவு நேரத்தில் கெட்ட கனவுகள் அல்லது தூக்கமின்மையால் அவதிப்பட நேரிடலாம். வெளிநாட்டு தொடர்புகளில் இருப்பவர்கள் அல்லது ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் இன்று ஆர்டர்களில் கவனம் இருக்கவும். ஏமாற்றப்பட வாய்ப்புண்டு. சட்டத்திற்கு புறம்பான அல்லது குறுக்கு வழி விவகாரங்களில் இன்று ஆர்வம் அதிகரிப்பதை தவிர்க்கவும். அது அவமானத்தையும் தேடித்தரலாம். மீனராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.